அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய அன்னை வாராகியம்மனுக்கு நடைபெறக்கூடிய 2026ஆம் வருடத்திற்கான ஆஷாட நவராத்திரி விழா குறித்த தகவல்களை நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய அருள்மிகு வாராகியம்மனுக்கு ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட நவராத்திரி விழா ஆரம்பமாகுது. தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய இந்த அம்மனுக்கு ஒவ்வொரு வருஷமுமே 10 நாட்கள் ஆஷாட நவராத்திரி விழா கொண்டாடப்படுது. இதில் அம்மனுக்கு தினமும் மாலை வேளைகளில் அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெறுது. 2026ஆம் வருடத்தில் ஆஷாட நவராத்திரி திருவிழா ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு கணபதி ஹோமத்தோட ஆரம்பமாகுது. அன்னைக்கு மாலையில் வாராகி அம்மனுக்கு இனிப்பு அலங்காரம் நடைபெற உள்ளது. இப்போ அடுத்ததாக நம்ம தினமும் என்னென்ன அலங்காரம் அம்மனுக்கு நடைபெறுதுன்னு பார்க்கலாம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி இனிப்பு அலங்காரம், ஜூலை 14ஆம் தேதி மஞ்சள் அலங்காரம், ஜூலை 15ஆம் தேதி குங்கும அலங்காரம், ஜூலை 16ஆம் தேதி சந்தன அலங்காரம், ஜூலை 17ஆம் தேதி தேங்காய்ப்பூ அலங்காரம், ஜூலை 18ஆம் தேதி மாதுளை அலங்காரம், ஜூலை 19ஆம் தேதி நவதானிய அலங்காரம், ஜூலை 20ஆம் தேதி வெண்ணெய் அலங்காரம், ஜூலை 21ஆம் தேதி கனிவகை அலங்காரம், ஜூலை 22ஆம் தேதி காய்கறி அலங்காரமும் நடைபெற இருக்கு. இதுல நிறைவு நாளாக இருக்கக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி வாராகி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் நடைபெறுது. அன்று இரவு நாகஸ்வரம், கரகாட்டம், ஒயிலாட்டம், செண்டை மேளம், வான வேடிக்கையோட 4 ராஜ வீதிகளில் உற்சவர் அருள்மிகு வாராகி அம்மனோட திருவீதி உலாவும் நடைபெற இருக்கு. இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருது. தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெற இருக்கிற அருள்மிகு வாராகி அம்மனோட ஆஷாட நவராத்திரி விழாவில் நாமும் கலந்து கொள்வோம். அன்னையின் அருளை பெறுவோம். இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஆஷாட நவராத்திரி விழா குறித்த மேலும் தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்ற அன்பர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.